இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிபிஎஸ்சி 10th மேக்ஸில் 14th சாப்டரில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் 22 சம். ஓகே, சம் நம்பர் 22. மொத்தமே 25 சம் தான் இருக்குது. அதில் 22வது சம். ஓகே, இது ஒரு 5 மார்க்கு. ஸோ கொஞ்சம் லென்த்தாக போகும், பட் ரொம்ப ஈஸி. அதாவது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக போகும். சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகே, பட் ரொம்ப கொஞ்சம் லென்த்தாக போகிறதுனால ஒன்றும் நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஈஸியாக அனுப்பிச்சிடலாம், முடிச்சிடலாம். கவனிங்க, ரெஃபர்ஸ் டு எக்ஸாம்பிள் 30. அதாவது இதே சாப்டரில் 13வது சம் நம்ம இதே மாடலில் என்ன செஞ்சுருக்கிறோம். என்ன மாடல் அப்படின்னா 2 டையை வந்து த்ரோ பண்ணுவோம். ஓகே, 2 டையை த்ரோ பண்ணும்போது நமக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் கிடைக்குது, ஐ மீன் என்ன அவுட்கம்ஸ் கிடைக்குது அப்படின்ட்டு இங்கே நினைச்சிருக்கோம். நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, சரி, கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள்ஸ். இந்த டேபிள்ஸை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணணும். அவங்க வந்து 3 ஆன்சர் கொடுத்தாங்க. நம்பர் 2க்கு வந்து 1/36 கொடுத்துருக்காங்க. நம்பர் 8க்கு 5/36 கொடுத்துருக்காங்க. நம்பர் 12க்கு 1/36 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 3, 4, 5, 6, 7 and 9, 11, 10, 11 இந்த 3க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம தான் நினச்சி போகிறோம், ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். பாயிண்ட் நம்பர் 2, a student argues that there are 11 possible outcomes. மொத்தம் இதில் 11 possible, மொத்தம் இல்லை 11 outcomes இருக்குது. 11 possible outcomes, 2 to 11, I mean 12. Therefore, each of them has a probability 1/11. Do you agree with this argument? Justify your answer. ஒன்றும் இல்லை, இதில் மொத்தம் 11 ஆன்சர் இருக்குது. 2 to 12, ஐ மீன் 11 அவுட்கம்ஸ் வருது. இது எல்லாமே 1/11 தான். அது ஐ மீன் இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே என்னது தான், 1/11 தான் அப்படின்னு செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ராபபிலிட்டி 1/11. Do you agree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? கவனிங்க, இங்கேயே 1/36 ஆயிடுச்சு, இங்கே 5/36 ஆயிடுச்சு, இங்கே 1/36 ஆயிடுச்சு. அப்போ எப்படி இது 1/11 மாற முடியும்? ஸோ கம்பல்சரி என்ன விஷயம் இது? இதோட ஆன்சர் நோ, ராங் தான் இல்லையா? ஸோ இப்போ மற்றபடி நம்ம மற்ற இதோட அவுட்கம்ஸ் நினச்சிடலாம், நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, முதல்ல இப்போ 2 டைஸை த்ரோ பண்ணுறோன்னா 13th சம்மில் பார்த்த மாதிரி அவுட்கம்ஸ் கொடுத்துருக்குறேன். ஃபர்ஸ்ட் டையில் 1, செகண்ட் டைலையும் 1, ஐ மீன் செகண்ட் பாசிபிள். ஃபர்ஸ்ட் டையில் 1, செகண்ட் டையில் 2, ஃபர்ஸ்ட் டையில் 1, செகண்ட் டையில் 3, ஃபர்ஸ்ட் டையில் 1, செகண்ட் டையில் 4. இப்படியே என்ன செஞ்சுருக்காங்க, 36 அவுட்கம்ஸ் வருது. ஸோ NF = இங்கே நமக்கு 36. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3யோட இது நினைச்சிடும் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஸோ லெட் A is an event of getting us getting us 3. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏ என்னதான் எனக்கு வந்து அதாவது ஆக்சுவலாக இந்த 2 நம்பரும் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே இல்லையா, இந்த 2 நம்பரையும் நான் ஆட் பண்ணால் எனக்கு வந்து நினச்சிடும் 3 கிடைக்கணும். அதோட பாசிபிள் அவுட்கம்ஸ் என்னன்னு முதல்ல செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, 1 and 2, 1 + 2, 3. அப்புறம் இதை எழுதிக்கலாம், 1 + 2, 3. ஓகே, வேற இது 4 ஆயிரும். அப்புறம் இங்கே 2,1, 2,1. ஸோ இந்த 2 தான். இங்கே 2,2 4 ஆயிரும். இங்கே 3 + 1 4 ஆயிரும். ஓகே, நமக்கு 3 தான் கிடைக்கும். அப்போ என்ன இருக்கும், நமக்கு இந்த 2 தான். அப்போ NF A = 2. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A = NF A / NF S. என்ன வரும் நமக்கு, NF A 2, outcomes 36, NF S. So the answer is 1/18. ஸோ இங்கே ஆன்சர் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணிடலாம், இதை இங்கே எழுதிடலாம். ஓகே, 1/18 அப்படின்னு நினச்சிடலாம். நம்ம மேலே போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் எனக்கு இடம் இல்லை, ஸோ நான் இங்கே எழுதிக்கிறேன். இவ்வளோதான் இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ லெட் பி, இப்போ செகண்ட் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால நினச்சிக்கிறேன் பின்னு வச்சுக்கிறேன். இஸ் அன் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் as 4. இப்போ எனக்கு கிடைச்சணும் ஆன்சர் 4 கிடைக்கிற மாதிரி. ஓகே, எதெல்லாம் 4 கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் லைன்ல 1,3. அப்போ B = 1,3, 4. வேற இங்க 2,2, 4, 2,2, 4 வரும். அப்புறம் என்ன வரும், 3,1 வரும். 3,1 வேற எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, இங்க 4,1 5 ஆயிரும், அவ்வளோதான். அப்போ 3. ஸோ NF B = 3. அப்போ நமக்கு என்ன வரும், P of B, probability of B =
n of b divide by n of s. என்ன கிடைக்கும் நமக்கு? இங்க 3 இருக்குது, divide by 36. ஓகே, ஸோ கட் பண்ணி பார்க்கலாம். 1 by 12 ஆன்சர் என்ன வருது நமக்கு? 1 by 12 வருது. ஸோ இதோட வேல்யூ 1 by 12 நமக்கு கிடைச்சது, ஆன்சர் கிடைக்கும். அடுத்து தேர்டு பாருங்க. இப்போ தேர்ட் சம்னால சீன் வச்சுக்கிறேன். Let C is an event of getting us 5. ஓகே, 3 பார்த்தாச்சு, 4 பார்த்தாச்சு. இப்போ என்ன செய்யணும்? 5 ஓட வேல்யூ. ஓகே, ஸோ இது C ஈக்குவல் டு எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு 5 கிடைக்கும் பாருங்க. இங்கே 1,4, 1,4. அடுத்த லைனில் 2,3. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன செய்யும்? 5 கிடைக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் 5 கிடைக்குமோ அதெல்லாம் நினச்சிடும், நம்ம எடுத்து எழுதுறோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து இங்கே 3,2, 3,2. அடுத்து இங்கே 4,1, 4,1. வேற எது நம்பர் இருக்கா? இங்கே 5,1 6 ஆயிடும், முடியாது. அப்போ அவ்வளோதான். அப்போ இங்கே n of c ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் c. சாரி இதில் n of c முதல்ல நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம சம்முக்கு போகலாம். ஓகே, ஸோ n of c ஈக்குவல் டு 1 2 3 4. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் c ஈக்குவல் டு n of c டிவைட் பை n of s. என்ன வரும் நமக்கு? 4 by 36. ஓகேவா? 2 4 1 2 7 2 16 1 2 9 2 18. அப்போ 1 by 9 நினைச்சது நமக்கு ஆன்சரா கிடைக்கும். ஸோ 5ஓட ஆன்சர் என்ன? 1 by 9. அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் போயிடலாம். ஃபோர்த் இங்கே நான் வந்து சி வரைக்கும் வச்சுருக்கேன், அப்போ இங்கே டி. ஓகே, ஸோ லெட் D is an event of getting as இங்க 5 வரைக்கும் பார்த்துருக்கோம், இங்க 6. அப்போ D ஈக்குவல் டு, ஸோ D இதெல்லாம் ஆட் பண்ணால் 6 வரும். 1,5. ஓகே, ஸோ கவனிங்க, 1,5 6 வரும். அப்புறம் 2,4 வரும், இது ரெண்டே ஆட் பண்ணால் 6 வரும். நெக்ஸ்ட் 3,3, அப்புறம் 4,2, அப்புறம் 5,1. இதெல்லாம் ஆட் பண்ண நமக்கு கிடைச்சோம் 6 வரும் இல்லையா? ஸோ இங்கே நமக்கு எவ்வளோ வருது? n of d எவ்வளோ வருது? 1 2 3 4 5 வருது இல்லையா? அப்போ 5. சரி, அப்போ இதுக்கு நமக்கு என்ன வரும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் d ஈக்குவல் டு n of d டிவைட் பை n of s. இங்கே 5 by 36 நினச்சிருக்காங்க, நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. இதை நினச்ச முடியாது, நம்ம கம்ப்ரஸ் பண்ண, ஐ மீன் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து நமக்கு பிரைம் நம்பரில் வந்துடும். இதை நினச்ச முடியாது, நம்ம கட் பண்ண முடியாது. அந்த ஆன்சரை நினச்சிடலாம், 5 by 36 அப்படியே நினச்சிடலாம், நம்ம போட்டுடலாம். ஸோ இங்கே 5 by 36. அடுத்து ஃபிஃப்த் சம், ஐ மீன் ஃபிஃப்த் சப்டிவிஷன். லெட் இ, இங்கே டி வரைக்கும் வச்சுருக்கேன், அடுத்து நினச்சேன் இ வைக்கேன். இஸ் அன் ஈவென்ட் of getting us 7. ஓகே, அப்போ டி எதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன செய்யும்? 7 கிடைக்கும். பார்க்கணும். 1,6. ஓகே, 1,6 ஆட் பண்ணலாம். ரெண்டாவதுல வந்து பார்த்தீங்கன்னா 2,5 பண்ணலாம். 2,5. அப்புறம் 3,4. அப்படி ஒவ்வொரு லைன்லையும் பார்த்துட்டே வாங்க, நமக்கு என்னெல்லாம் கிடைக்குன்னு பார்க்கலாம். 3,4, அங்கே 4,3, 4,3. அடுத்து 5,2, 5,2. அடுத்து 6,1, 6,1. ஓகேவா? சரி, இப்போ இதில் பாருங்க, n of d ஈக்குவல் டு 1 2 3 4 5 6. ஓகே, 6 கிடைக்கும். அப்போ
ப்ராபபிலிட்டி ஆஃப் டி ஈக்குவல் டு சாரி டி இல்லை இது இ இல்லையா, நான் மாற்றி கொடுத்துட்றேன். இட்ஸ் நாட் எ டி, இட்ஸ் இ. ஓகே, probability of E equal to n of E divided by n of S. அப்போ இங்கே வந்து நமக்கு 6 கிடைக்கும், இங்கே 36 கிடைக்கும். 6 6 36 1/6 1/6 நமக்கு கிடைச்சிது, ஆன்சராக கிடைக்குது. அப்போ இதோட வேல்யூ 1/6. ஓகே, 8க்கு ஆன்சர் அவங்களே கொடுத்துருக்காங்க, 5/36 வச்சுருக்காங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. அதனால் நினச்சிவோம் நம்ம 9க்கு நினச்சலாம் பார்க்கலாம். இங்கே ஈ வரைக்கும் இருக்கிறனால எஃப்னு வச்சுக்கோங்க. அடுத்து 6th கொஸ்டின். ஓகே, லெட் எஃப் இஸ் அன் ஈவன் of getting us நமக்கு என்ன வேணும், நம்பர் 9 வேணும். ஓகே, அப்போ f ஈக்குவல் டு பாருங்க 9 வர்ற மாதிரி என்னலாம் இருக்கு. இங்கே 1,6 7 வராது, இங்கே 2,6 8 வராது, 3,6 9 வரும். அப்போ இங்கே வச்சுக்கலாம் 3,6 வச்சுக்கலாம். அண்ட் அகைன் வேற எல்லாம் வரும், நமக்கு 4,5 வரும், 9 வரும், 4,5 அதாவது 4 5 ஆட் பண்ணா நமக்கு இது 9 இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் வேற என்ன கிடைக்குது, 5,4 வருது, 5,4 வரும். அதுக்கப்புறம் வேற என்ன வருது, 6,3. ஓகே, 6,3. ஓகே, இதில் என்ன இருக்குன்னு நமக்கு 4 இருக்கு இல்லையா. அப்போ n of f equal to 4. அப்போ probability of f equal to n of f divided by n of s. ஸோ இங்கே என்ன வரும் நமக்கு 4/36. ஓகே, ஸோ ஆல்ரெடி 4/36 நம்ம ஒரு இது பார்த்துருக்குறோம், இந்த இங்கே இருக்குது. ஓகே, எதுக்கு நம்பர் 5க்கு வந்து இதுதான் நமக்கு அதே 4 தான் வந்திருக்கு, அதே 36 தான் வந்திருக்கு. ஸோ இதே ஆன்சர் தான் எப்படி நமக்கு நிச்சயம் கம்பல்சரி இங்கே வரும். 1 4 9 36. அப்போ 1/9. ஸோ இங்கே ஆன்சர் நமக்கு என்ன வருது, 9க்கு 1/9. ஸோ இது வரைக்கும் தான் போர்டில் இடம் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் ஃபஸ்ட்டு இதை மட்டும் இந்த ஒரு பார்ட்டை மட்டும் நான் வந்து ரப் பண்ணிக்கிறேன், கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா, ஜஸ்ட் மினிட், நான் இதை அழிச்சிட்டு நினச்சிடேன், உங்களுக்கு அடுத்தது நினச்சிடலாம், நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அங்கே 6th சம் வரைக்கும் பார்த்துருக்கோம், இங்கே 7th கவனிங்க. அங்கே எஃப்ஆ, அப்போ இங்கே ஜி. லெட் ஜி இஸ் அன் ஈவன் ஆஃப் கெட்டிங் அஸ் நம்பர் 10. ஸோ 10 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் என்னெல்லாம் நினச்சி போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ G equal to 10 என்ன வரும், 1,6 7 தான் வரும், 2,6 8 தான் வரும், இது 9 வரும், இங்கே 10 வரும். ஓகே, 4,6. ஓகே, 4,6 ஒரு ஆப்ஷன். அப்புறம் இங்கே 5,5. ஓகே, அடுத்து இங்கே வந்து 6,4 6,4. ஓகே, ஸோ இங்கே 3 வருது இல்லையா. ஸோ n of G equal to 3 1 2 3 வருது. அப்போ probability of G equal to n of G divided by n of S. ஆல்ரெடி நம்ம வந்து 3/36 பார்த்துருக்குறோம், 12 வரும் நமக்கு. ஆல்ரெடி இந்த ஆன்சர் வந்துருக்கு, இங்கே 4ல் வந்திருக்கு. ஓகே, பாருங்க 1/12. ஸோ இங்கே ஆன்சர் என்ன தான் உங்களுக்கு 1/12. இன்னும் ஒன்று இருக்குது, அதையும் எழுதிடலாம், முடிச்சிடலாம். ஸோ நான் அடுத்த இதையும் அழிச்சிக்கிறேன். காப்பி பண்ணாதவங்க நிச்சயிங்க, இந்த லைனையும் நிச்சயிங்க, காப்பி பண்ணிக்கோங்க. சம் ரொம்ப ஈஸி தான், கான்செப்ட் சேம் கான்செப்ட், ஒரு கான்செப்ட் வச்சு நினைச்சிடும், அவ்வளோ சப்டிஷன் வச்சிடும் பண்ணுறோம்.
இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல நினைச்சோம் இந்த மாடலில் வர்றதுக்கு நமக்கு சான்சஸ் அதிகம். ஸோ பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் 8th சப்டிவிஷன் பண்ணுறேன். H வச்சுக்கலாம். ஓகே, let H is an event of getting us 10. I mean 10 இல்லை 11. ஓகே, லாஸ்ட் சப்மிஷன் 11. அப்போ H equal to 11 வர மாதிரி என்ன இருக்கு? கண்டிப்பாக 7 வராது, 8 வராது, 9 வராது, 10 வராது, 11. 5,6. ஓகே, 5,6 ஒரு இது. அப்புறம் 6,5. 6,5 ரெண்டு தான். அப்போ n of h equal to 2, probability of h equal to n of h divide by n of s. என்ன வரும்? 2,36. 1/18 நிச்சயம். ஆன்சர் நமக்கு 1/18. ஸோ இங்கே ஆன்சர் 1/18. ஆல்ரெடி 1/18 நினச்சிருக்கோம், நம்பர் 3ல நினச்சிருக்கோம், பார்த்துக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எல்லாமே நினச்சிட்டோம், நம்ம முடிச்சிட்டோம். இதோட ஆன்சர்ஸ் என்ன, இதோட அவுட்கம்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நினச்சிருக்கோம், அவ்வளோ இதை நினச்சிருக்கோம், நம்ம பார்த்துக்கோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கியூஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆர்கியூ பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? that there are 11 possible outcomes 2 to 12, therefore each of them எல்லாமே ஓகே as a probability 1/11. பட் இங்கே 1/11 எல்லாத்துக்கும் என்ன 1/11 தான் வரும் அப்படிங்கிறாங்க. பட் இங்கே ஒரு பிரச்சனை என்ன, 11/11 எதுவுமே நினைச்சிட வரல. ஸோ அவங்க சொன்ன ஆன்சர் தப்பு. ஸோ இதுக்கு நினைச்சிடும் நம்ம செகண்ட் சப்டிவிஷனுக்கு நம்ம ஆன்சர்ஸ் கொடுக்குறோம். கவனிங்க. Okay, no, there are 11 possible outcomes. Wait just a minute. No, there are 11 possible outcomes. One are not equally likely, and all possibilities are different from one by எல்லாமே என்னதுதான் 1/11 வரல, அதோட வேற நினைச்சிருக்கு வந்திருக்குன்னு நினைச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து சம் தான் கொஞ்சம் லென்த்தாக போகுமே தவிர ஒரே கான்செப்ட் தான். நினைச்சிடும் 3 கண்டுபிடிக்கிறோம், 4, 5, 6, 7 and 9, 10, 11 இந்த இதை நினைச்சிடும். நம்ம இவ்வளவு கண்டுபிடிச்சோம்னா நினைச்சிடும் நமக்கு சம். ஸோ ரொம்ப ஈஸியான சம், சிம்பிள் கான்செப்ட். சம் தான் நினச்சதுருக்கு கொஞ்சம் லென்த்தியாக போயிருக்கு. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா கால் பண்ணி நினச்சிங்க இனிமேட் பண்ணுங்கள். நிறைய பேர் கால் பண்ணாங்க, சார் இந்த கமெண்ட் செக்ஷனும் ஓப்பன் ஆகலை அப்படின்ட்டு. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் நினச்சிங்க கால் பண்ணி ஏதாவது டவுட் நினச்சிக்கலாம், தாராளமாக கேட்கலாம். பை.